என்னது இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. லவர்ஸ் பீச்சுக்கு வந்தா ஏதாவது பேசிட்டே இருக்கணும், இல்லாட்டி பெரிய டூயட் சாங்கா பாடணும். பாருச்சே, இன்னைக்கு என்ன பண்றோம்? நாம ரெண்டு பேரும் மௌனமா இருக்கோம். ஓகே அப்படிங்கிறீங்க? ஓகே ஓகே. சைலண்ட். யூ கீப் சைலண்ட். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சார் 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 சுண்டல் வாங்க சார், சூப்பரான சுண்டல் சார். ஏக்கா நீயாவது சொல்லுகா. சார் சார் சுண்டல் வாங்க சார். சரியான செவிட்டு முன்னங்கடா. ₹1,00,000 எமக்கே, ₹1,00,000 எமக்கே. சார் பூட்டான் பம்பர் சார். இன்னைக்கு வாங்கினா நாளைக்கே லட்சாதிபதி. இன்னைக்கு கரையில உட்காந்துருக்க நீங்க நாளைக்கு கப்பல்லையே போகலாம். ₹1 செலவு செஞ்சா நாளைக்கு பல லட்சம் கிடைக்கும் சார். பாவம் ஊமை காதலர்கள் போல இருக்கு. கரெக்ட். என்னங்க எங்க கூட்டம்? தள்ளுங்க மிஸ்டர். யோ மிஸ்டர், என்ன விவகாரம்? புதுசா ஏதாவது தள்ளிட்டு வந்தியா? சார் மரியாதை பேசுங்க. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடிங்க. எல்லாரும் சொல்ற மாமூல் வார்த்தை தான் இது. சரி சரி, ஏதாவது என்ன கவனி. என்ன கவனிக்கிறது? கொஞ்சம் கவனிச்சதுக்கு எல்லாரும் கும்பல் கூட்டிட்டீங்க. சார் நான் இதுக்கு ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வந்தேன். நாங்க ரெண்டு பேரும் யங் லவர்ஸ் சார். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் லவ் பண்ண கூடாதா? நான் லவ் பண்ணுவேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். சார் நான் ஜாலியா கூட பேச ஆரம்பிக்கல சார். கொஞ்சம் பேசணும், அப்புறம் பாடணும், அப்புறம் என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கு சார். கொஞ்சம் போங்க சார். சுண்டல் சுண்டல் வேணாம். லாட்டரி டிக்கெட் வேணாம் சார். ஐயா அண்ணா போங்கண்ணா. அங்க பாருங்களேன், குடும்பத்தோட குளிச்சிட்டு இருக்காங்க. போங்களேன் போங்க ப்ளீஸ். என்னது இது? நான் லவ் பண்ணனா பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் போங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப். நீ என்பது நான் அல்லவா? உன்னிரு கண்களில் தூசு விழுந்தால் உள்ளமளிக்கிறது. 8 அடி தூரம் எட்டி இருந்தால் ஆவி துடிக்கிறது. எட்டடி தூரம் எட்டி இருந்தால் ஆவி துடிக்கிறது. நீ என்பது பன்னீரில் நீந்தி செல்லும் அன்னங்கள். புது கவிதை போதும் கண்ணே, கம்பன் வேண்டாமே. நீ என்பது நான் அல்லவா? உன்னிரு கண்களில் தூசு விழுந்தால் உள்ளமளிக்கிறது. 8 அடி தூரம் எட்டி இருந்தால் ஆவி துடிக்கிறது. நீ என்பது நான் அல்லவா? ஹோட்டல் ஐட்டங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. வாடா, சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? சாப்பிடு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மாங்காடம்மன் விரதம். டேய், இப்படி உண்ணாவிரதம் இருந்தா உருப்பட மாட்டேன். கையில பசை இருந்தா தாண்டா 4 பேர் மதிப்பான். பசை இல்ல,
ஒரு பய உன்னை சீண்ட கூட மாட்டான். ஆமாண்டா, வேலைக்கு போக கூடாதுன்னு எனக்கு என்ன வேண்டுதலா? எந்த கம்பெனி போனாலும் புடவைங்களுக்கு தான் வேலை. இந்த பொம்பளைங்களை நினைச்சாலே என்ன வழக்கமான புலம்பலா? உனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்கோசரம் எல்லா பொண்ணுங்களும் ஏன்டா திட்டுற? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்களடா. டேய், இன்னைக்கு பெண்கள் செய்யற காரியங்களுக்கு பாரதியார காரணம் காட்டாதீங்கடா. சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌகரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகளை யாவும் அழிப்பாராம், மூடக்கட்டுகளை யாவும் தகர்ப்பாராம். இப்படிதான் சொல்லியிருக்கார தவிர கண்டக்டரா பஸ்ல போ, கான்ஸ்டேபிளா நடுரோட்ட நில்லு, போஸ்ட்மேனா வீடு வீடா ஏறி இறங்குன்னு எந்த பத்திலும் பாரதியார் பாடலடா. அப்படின்னு உன்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொண்ணுங்களுக்கும் வேலை கொடுக்க கூடாது, அப்படிதானே? என்னடா நியாயம் அது? அட பாவி, என்னோட நோக்கம் அது இல்லடா. ஆண்களே இல்லாத வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வேலை கொடுக்கணும், கணவன் இழந்த விதவைங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கெட்டு போய் மீண்டும் அதே சாக்கடையில வயிற்று பழப்புக்காக கஷ்டப்பட வழி தவறி போன பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு. வெல் செட்ரா கௌரி. நாட்டுல நடக்காத காரியத்துக்கெல்லாம் கை தட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் ரசனையே இல்லடா. ரசனையா? லவ் பண்ற இல்ல, ரணவேதனை பட போற. கடைசியில ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க கிட்ட தான் வரணும். நாங்க என்ன லவ் பண்ணும்போது பிராண்டிக்கிறோமா ரணமாவதுக்கு? தூக்கமா இருக்குடா. போய் அதையாவது ஒழுங்கா செய். நேற்று ஒரு மணிக்கு 1 மணி நேரம் நின்றது, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியும். இந்த தண்ணியாலேயே எல்லா வேலையும் கெட்டு போகுது, என்ன பண்றது? டேய், இன்டர்வியூக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நீ பிடிக்க கூடாதா? டேய், ஆளுக்கு ஒரு பக்கெட் தானே கொடுப்பாங்க. 5 நிமிஷம் ஆகும், நின்னு பிடிச்சு கொடுத்துட்டு போவேன். ஐயோ, எவ்வளவு பெரிய கியூ! சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டா சினிமாக்காவது போகலாம். ஆமாண்டி. ஏன் தம்பி நிறுத்திட்ட? பாட்டி, அர்ஜென்ட் மேட்ரு, நீ கொஞ்சம் நில்லு. நீங்க வாங்க. தம்பி, அதுங்க வயசு பொண்ணுங்க, கொஞ்சம் நின்னு கூட புடிச்சிட்டு போகலாம். பாட்டி, வயசு பொண்ணுங்களுக்கு தான் வீட்டுல வேலை அதிகம், அதனால அவங்கள தான் சீக்கிரமா அனுப்பணும். நீ கொஞ்ச நேரம் நில்லு. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? அநியாயம் பண்றீங்களப்பா. நானும் வயசு பையன் தான், எனக்கும் வெளியே வேலை இருக்கு. என்னையும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்களேன். இந்த நேரம் பார்த்து ஃபைட் வச்சிட்டாங்கப்பா. எங்க நம்ம பசங்க? எங்க எங்கயா போற? அழிவிட போறியா? எதுக்கு? அழிவிட்டாலும் ஃபைட்டே வரும். உங்களை திருத்தவே முடியாதியா? நீ ஏன் தள்ளி விட்ட? நான் ஃபைட் பண்ணுவேன். நம்ம யோ, எங்கயா போற? ஃபைட் பண்ண போறேன். உன்னை அடிக்கதான் எல்லாம் தள்ளி விட்ட. வாங்க. எப்படி நம்ம அடி? ப்ரூஸ் லீ இஸ் மை கிளாஸ்மேட். ஆஸ்மாப்பா, நீ ஃபைட் பண்ணலாமா? இந்த 2 ரூபா நல்ல டாக்டரா பாரு. அந்த இம்புக்குள்ள அடி. ரசமுள்ளி ரசனி ரசனா. சி, இது ஃப்ரூட்டி. யா, ஃப்ரூட்டி. சியர்ஸ். சியர்ஸ். புளிப்பா இருக்குல்ல? எஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் ஆர்முகம். இவன் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஐ எம் சந்திரமோகன். நைஸ் டு மீட் யூ. நைஸ் மீட்டிங் யூ. என்ன விஷயமா பேசணும்? தற்கொலை பண்ணிக்க போறவன யார் வேணாலும் தடுக்கலாம் சார். வெல் சார், குட் பாயிண்ட். ரொம்ப அறிவாளியா இருப்பார் போல இருக்கு. எப்பவுமே லூசுங்களா அப்படிதான். அதனாலதான் சார் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். தயவுசெய்து காதலிக்காதீங்க சார். மைண்ட் யுவர் பிசினஸ். திஸ் இஸ் மை பர்சனல். எதிரா பஸ்ல மேட்ரு. இன்னைக்கு காதலிப்பீங்க,
நாளைக்கு இவ உன்னை விட்டு போயிடுவா. அப்புறம் நீ கடலை ஊற்றி செத்துருவ. அப்புறம் கோர்ட்டு கேசர் ஆயிடும்பா. இன்னைக்கு நீ நடத்துற பஸ்ல மேட்ரு நாளைக்கு பப்ளிக் மேட்ரு ஆயிடும். முண்டோ காதலிக்காதையா ஐயா, காதலிக்காதையா. நீ என்னடா எனக்கு advice பண்ற? காதலிக்காதையா என்னடா கடவுளே, காதலிக்க கூடாத. டேய் காதலிக்காத, டேய் டேய் காதலிக்காதடா, டேய் பின்னாடி ஃபீல் பண்ணுவேன். நல்லா சொல்ல எழுதாதீங்கப்பா. நல்ல 2 அடி அடிச்சிட்டேன் பாவம். இன்னும் அவனை 2 அடி அடிச்சிருக்கணும். நாமளும் அவனை காதலிக்க சொன்னோம். இப்ப இருக்கிற அறிவு அப்ப இருந்திருக்கணும். விடு, நம்ம நாட்டுல எத்தனையோ காதல் பைத்தியங்கள்லாம் இப்படி புலம்பிக்கிட்டு திரியறாங்க. அதுல இது ஒரு டைப். ரொம்ப நேரம் பைத்தியத்தை பத்தி பேசாதீங்க, அப்புறம் நீங்களும் உளர ஆரம்பிச்சிட போறீங்க. ஆமா, நானும் டெய்லி பாக்குறேன். இது வரைக்கும் நாம லவ் பண்ணதுல இருந்து எனக்காக நீங்க ஏதாவது செய்திருக்கீங்களா? உனக்காக என்ன பண்ணோன்ற? வானத்தை வில்லா வளைக்கணுமா, இல்ல இந்த வங்காளா விரிகுடாவை அப்படியே குடிக்கணுமா? வானத்தை வில்லா வளைக்கிறேங்கிறது கொஞ்சம் யூசுவல் டயலாக். ஆனா அந்த வங்காள விரிகுடாவை குடிக்கிறேன் நீங்களே, அது கொஞ்சம் புதுசா இருக்கு. எங்க குடிங்க பார்க்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப பார். பத்தியா, சந்திரமோகன் உள்ள போயிருக்கார். தண்ணி ரொம்ப இருக்குல்ல, கொஞ்ச நாள குடிச்சிட்டு வெளியே வந்துருவார். இந்த உப்பு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமாங்க? மொட்டை மாடி மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி. சாணி நாத்தம். உன் சட்டைய மாத்திரா. ஏய், கீழே ஒரே புழுக்கமா இருக்குடா. இருட்டா இருக்குல்ல. ஏய், காத்துக்கு சொன்னடா. கர்மம், இதுல உன் பக்கத்துல வர வந்து படுக்க வேண்டியது இருக்கு. முடிஞ்சா பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க. எங்கடா அந்த தேர்ட் பார்ட்டியை காணோம்? அவன ராமர் சீதையை தேடி அலைஞ்ச மாதிரி அவன் வேலையை தேடி அலையறான். ராமருக்கு ஒரு அனுமார் கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு அனுமார் கிடைச்சிருச்சு. அத நீ இருக்கல. அப்படியே இருக்குடா. ஜெய் அனுமான். ஏய், இப்ப மணி என்ன ஆகுதுடா? ராத்திரி கூட என்ட்ரி பண்றான். ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் வந்து சேர்ந்துடுறல. பின்ன ஏன்டா கவலைப்படுற? என்னடா பண்ணிட்டு இருக்க? தண்டால் எடுத்துட்டு இருக்க. பேச்சுலர் தண்டாலாம் எடுக்க கூடாதுடா. அப்புறம் பூவா சாப்பாடுலாம் எப்படி? இன்னைக்கு வியாழக்கிழமை, ராகவேந்திர விரதம். உன்னை திருத்தவே முடியாதுடா. அவன் கிடக்குறான்டா. பஸ்ல ஒரு சம்பவம். நானும் சுப்பையாவும் பஸ்ல போயிட்டே இருந்தோம். முன்னாடி சீட்ல 2 அழகான பொண்ணுங்க. என்னடா இது? சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சபலம். கிட்ட போய் பேசலான்னு கிட்ட போய் பார்த்தா பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாளுங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் பயங்கர வீக். எதுல? இங்கிலீஷ்ல மட்டும்தான். சுப்பையா போய் கேட்டேன், நான் ரொம்ப வீக்கு, என்ன பண்ணலான்னு. அவர் சொன்னாரு, இது மாதிரி வீக்கான விஷயத்துக்கெல்லாம் ஆபரேட்டர் அனிதாவை போய் கேளுன்னார். நேரம் ஆபீஸ் போனேன். போன் எடுத்தேன். ஆபரேட்டர் அனிதாவான்னு. அவ ஆமான்னா. மேல வந்து பலாரும் ஒரு அரை விட்டான். என்னடா அர்த்தம்? நல்ல வேலை கண்ணத்தோட விட்டால. வெக்கமா இல்ல? நீ எல்லாம் பிகாம் படிச்சோனா? இவெல்லாம் எங்கடா காலேஜ்ல போய் படிச்சிருக்க போறான்? அத்த விடுறா, நான் உடனே இங்கிலீஷ் கத்துக்கணும். சரி, நாளையில இருந்து நாம இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிப்போம். இப்பயே கத்துக்கணும். தட்ஸ் குட். சரிடா, நீ இங்கிலீஷ்ல ஆரம்பி. அவன் அதுக்கு பதில் சொல்லுவான், அப்புறம் நான் பதில் சொல்லுவேன். இப்படியே டெவலப் பண்ணி உன்னை ஒரு ஷேக்ஸ்பியர் லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம். பேசுற முதல்ல. வந்தா நான் பேசுவேன், உடனே பதில் சொல்லணும். குட் நைட். ஏன் படிச்சீங்க சார்? நானும் என் தங்கச்சி கோயிலுக்கு போகும்போது இவன் கிண்டல் பண்றான் சார். யாருப்பா உன் தங்கச்சி? இவதான் சார். இவதான் உன் தங்கச்சியா? இந்த ட்ரெஸ்ல இவ கோயிலுக்கு போனா எவனும் சாமி கும்பிட மாட்டான். இவளதான் கும்பிடுவா. ஏ மிஸ்டர், இப்படி ட்ரெஸ் பண்றது என்னோட சுதந்திரம். அதுல தலையிட நீ யாரு? அப்படி நான் கிண்டல் பண்றது எங்க சுதந்திரம்? அதை கேட்க இவ யாரு சார்? இப்படி வர்றவங்களை பார்த்து தான் நல்ல பொண்ணு கூட கெட்டு போகுது. இத பாருமா, ட்ரெஸ் போடுறது உடம்ப மறைக்கத்தான். அதை குறைக்க ஆரம்பிச்சா இப்படித்தான். ஆம்பளை கண் அடிச்சா கைய பிடிச்சான்னு சொல்றது அர்த்தமே இல்ல. இனிமேலாவது கோயிலுக்கு போற மாதிரி ட்ரெஸ் போடு. இப்படி கேப்ரே போற மாதிரி ட்ரெஸ் போடாது. காந்தி வழி வாழுங்கன்னு தலைவருங்க சொன்னாங்க.
பொம்பளைங்க ஆடை மட்டும் குறைச்சாங்க. நாட்டக்கெடுக்காதீங்க, பண்பாட்ட மறக்காதீங்க. நாட்டக்கெடுக்காதீங்க, பண்பாட்ட மறக்காதீங்க. அறையும் குறையும் மாட்டிக்கிட்டு அதுக்கு வெளிச்சம் போட்டுக்கிட்டு பசங்க போதுங்க அழகு பீதுங்க பருவமயங்க பயக கரங்க. நாட்டக்கெடுக்காதீங்க, பண்பாட்ட மறக்காதீங்க. நாட்டக்கெடுக்காதீங்க, பண்பாட்ட மறக்காதீங்க. கொண்டையில சிறு பூவ வச்ச, கூடையில ஒரு தேங்காய் வச்ச, நெத்தியில ஒரு பொட்ட வச்ச, அடி நிக்காத சரக்கெல்லாம் கட்டி வச்ச. உங்கிட்டயே குறை இருக்குதம்மா, நீ ஓலமிட்டா இந்த உலக நம்புமா. அம்மம்மாய் நாட்டக்கெடுக்காதீங்க, பண்பாட்ட மறக்காதீங்க. தாயே நாட்டக்கெடுக்காதீங்க, பண்பாட்ட மறக்காதீங்க. தீம் தகதீம், தீம் தகதீம், தீம் தகதீம், தீம் தகதீம், தகதீம்.